இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நிமோனியா. இது பேத்தோஃபிசியாலஜியில் இன்ஃபெக்ஷியஸ் டாபிக்கு கீழே வர டிசீஸ் இது நிமோனியா. இதுக்கு முன்னாடி டியூபர்குலோசிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்கும், அது நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸில் இருக்க எல்லா டிசீஸுமே நான் ஒரு பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டிசீஸுமே படிச்சிடலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிமோனியா ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸில் எப்படி படிக்கணும், எல்லா டிசீஸுமே எப்படி படிக்கணும் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் படி படித்தோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லாவே புரியும். அதையும் நம்ம ஈஸியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எக்ஸாம்லேயும் இதே பேட்டர்னில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஈஸியாக பாஸ் மார்க்குமே எடுத்துடலாம். பாஸ் மார்க்குக்கு மேலே ஹை மார்க்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பை சார்ட் மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா டிசீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டெஃபினிஷன், கிளாஸிஃபிகேஷன், எட்டியாலஜி, பேத்தோஜெனிசிஸ், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், நாட் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் எல்லாம். ஃபஸ்ட்டு நிமோனியானா என்ன? நிமோனியானா நமக்கே ஒரு ஐடியா இருக்கும், இது ஒரு லங் டிசீஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நிமோனியா எதனால் வருதுன்னா இது எய்தர் பாக்டீரியாவாகவும் இருக்கலாம், வைரலாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் மெயினாக பாக்டீரியாவை தான் இதை காஸ் பண்ணுது. பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஆல்வியோலி இருக்கு இல்லையா, அதை இன்ஃப்ளமேஷன் பண்ணிவிடும். இன்ஃப்ளமேஷன் பண்ணி அந்த ஆல்வியோலி ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளூயிட் ஃபில் பண்ண வச்சிரும். ஃப்ளூயிட் ஃபில் ஆகிடுச்சுன்னா அங்கே கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ அங்கே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏற்படும். அதுதான் நிமோனியா. ஸோ இப்போ நம்ம லங்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ளூயிட் ஃபில் ஆகிடுச்சுன்னா எப்படி அங்கே ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்? அதுதான் ப்ராப்ளமே இங்கே. ஸோ நிமோனியா எந்த இடத்துல வருது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருப்போம் அக்கார்டிங் டு பிளேஸ் ஆஃப் அக்கோசேஷன். கம்யூனிட்டி அக்வர்ட் நிமோனியா அப்படின்னா அதை அவுட் சைட் த ஹாஸ்பிட்டலில் வர்றது தான் கம்யூனிட்டி அக்வர்ட் நிமோனியான்னு சொல்லுவோம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி ஒரு 48 ஹார்ஸில் வந்துருச்சு அப்படின்னாலுமே அது கம்யூனிட்டி அக்வர்ட் நிமோனியா தான். ஹாஸ்பிட்டல் அக்கர்டு நிமோனியானா என்னென்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 48 ஹார்ஸ்க்கு அப்புறம் வர்றது ஹாஸ்பிட்டல் அக்கர்டு நிமோனியா. போய் அட்மிட் ஆனவுடனே வந்துச்சுன்னா அது கம்யூனிட்டி அக்கர்டு. அதே அட்மிட் ஆகி 48 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்துச்சுன்னா அது ஹாஸ்பிட்டல் அக்கர்டு. ஸோ அந்த டைம் இருக்கு இல்லையா, அது 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தின் 48 ஹார்ஸா இல்லை ஆஃப்டர் 48 ஹார்ஸான்னு சொல்லிட்டு. வென்டிலேட்டட் அசோசியேட்டட் நிமோனியானா நமக்கு இப்போது ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாத டைமில் வென்டிலேட்டர் வைப்பாங்க இல்லையா, இன்டிபேஷன், அப்போ வர்றது வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா. அதுவுமே 48 ஹார்ஸ்க்கு மோர் தான் வரும். ஆஸ்பிரேஷன் நிமோனியானா நம்ம வாமிட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் நமக்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் நடக்கும். அது ஆஸ்பிரேஷன் நிமோனியா. அதாவது ஆஸ்பிரேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ்னால் வாமிட்டிங் தான். இன்னொன்று இருக்குது, வாக்கிங் நிமோனியா எது காஸ் பண்ணுதுன்னு கேட்பாங்க 1 மார்க்கில். மைக்கோபிளாஸ்மா நிமோனியா தான் வாக்கிங் நிமோனியாவை காஸ் பண்ணுறது. எட்டியாலஜினா என்னென்னா நிமோனியாவை எது காஸ் பண்ணுது, காஸ் ஆஃப் திஸ் டிசீஸ், அதுதான் எட்டியாலஜி. ஸோ அது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது பாக்டீரியாவாக இருக்கலாம் இல்லை வைரலாக இருக்கலாம். பாக்டீரியா தான் மேஜராக. கம்யூனிட்டி அக்கர்டு இருக்கு இல்லையா, அதை எது காஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா தான் கம்யூனிட்டி அக்கர்டு காஸ் பண்ணுது. ஹாஸ்பிட்டல் அக்கர்டு சூடோமோனாஸ் ஆர்கினோசா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா பயத்துலேயே நம்ம சூடாகிடுவோம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சூடோமோனாஸ் ஆர்கினோசா ஹாஸ்பிட்டல் அக்கர்டு. ஏடிபிக்கல் ஆர்கானிசம் ஒன்று இருக்குது, ஏடிபிக்கல் நிமோனியா இருக்குது. ஸோ அதை காஸ் பண்ணுறது மைக்கோபிளாஸ்மா நிமோனியா. அதுதான் இங்கே ஏடிபிக்கல் ஆர்கானிசம்னு போட்டிருக்கோம். இதில் ட்ரை காஃப் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஏடிபிக்கலில் காஸ் பண்ணுறது எது? மைக்கோபிளாஸ்மா தான் மேஜராக காஸ் பண்ணும். ஸோ கிளமிடியா, லெஜினலா இதுவுமே ஏடிபிக்கல் தான். இது கேட்பாங்க 1 மார்க்ஸில். ஸோ வைரலாகவும் இது நடக்கும்னு சொன்னோம் இல்லையா, வைரலில் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸு, ஆர்எஸ்வி, அப்புறம் SARS-CoV-2 இது நமக்கு இல்லையா 2019 கொரோனா வைரஸ், அதுதான் SARS-CoV-2. டிப்பிக்கல், ஏடிபிக்கல் நிமோனியா இது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 1 மார்க்ஸ்லேயும் வரும். நமக்கு இது ஒரு டிஃப்ரென்ஷியேஷனாகவுமே கேட்பாங்க. டிப்பிக்கல் நிமோனியா பார்த்தோன்னா சடன் ஆன்செட்டாக இருக்கும், லெஸ் தென் 2 டேஸ்லேயே வந்துடும். அது ஏடிபிக்கல் பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 3 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும். இது டிப்பிக்கல் எந்த ஏஜில் வேணாலும் வரும். ஏடிபிக்கல் பார்த்தோன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே தான் வருமே. டிப்பிக்கலில் ஃபீவர் அதிகமாக இருக்கும், ஏடிபிக்கலில் பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும்.
டிப்பிக்கலில் வந்து ப்ரொடக்டிவ் காஃபாக இருக்கும். ப்ரொடக்டிவ் காஃப்னால் வந்துட்டு இப்போ நமக்கு ஸ்பியூட்டம் அதிகமாக இருக்குது லங்ஸில்ன்னும் போது அதை நம்ம வெளியே எடுத்தால் தானே நமக்கு நல்லது. ஸோ ஸ்பியூட்டமை வந்து வெளியே துப்ப வைக்கும், அதுதான் ப்ரொடக்டிவ் காஃப். இது ஏடிபிக்கல் வந்து ட்ரை காஃபாக இருக்கும். ஸோ வறட்சியாக இரும்பலாக இருக்கும். டிப்பிக்கலில் எக்ஸ்ரே சேஞ்ச் வந்து லோக்கலாக இருக்கும், ஏடிபிக்கலில் டிஃப்யூஸாக இருக்கும். டிப்பிக்கல் எது காஸ் பண்ணுதுன்னா நீமோகாக்கஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏடிபிக்கல் எது காஸ் பண்ணுது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்கோபிளாஸ்மா காஸ் பண்ணுது. டிப்பிக்கலுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து செஃப்ட்ரையாக்சோன், ஏடிபிக்கலுக்கு மேக்ரோலைட்ஸு, டெட்ராசைக்ளின். இது வந்து ஏடிபிக்கல் ட்ரீட்மெண்ட். இதில் மெயினாக எது கேட்பாங்கன்னா ப்ரொடக்டிவ் காஃப் எதில் வருது, ட்ரை காஃப் எதில் வருது, அப்புறம் எது வந்து டிப்பிக்கலை காஸ் பண்ணுது, ஏடிபிக்கலே எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுதுன்றது. பேத்தோஜெனிசிஸ்னால் என்னென்னா இந்த டிசீஸ் வந்து நமக்கு எப்படி இப்போ எதனால் வருதுன்னு தெரிஞ்சு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் பேத்தோஜெனிசிஸ். இப்போது மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு நம்ம ஆல்வியோலை ரீச் பண்ணுறோம். ஆல்வியோல் எங்கே இருக்கும், லங்ஸில் இருக்கும். ஓகேவா? இப்போ ஆல்வியோலை ரீச் ஆனதும் இப்போ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துடுச்சு அப்படின்னாலே அங்கே வந்துட்டு நமக்கு இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு இன்ஃப்ளமேஷன் நடக்கும். இன்ஃப்ளமேஷன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா அங்கே நிறைய வந்துட்டு நம்ம ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் ஆகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்வியோலி ஃபில் வித் எக்ஸுடேட். எக்ஸுடேட்னால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பஸ் செல்ஸு, ஃப்ளூயிடு அது எல்லாமே வந்துட்டு ஆல்வியோலியில் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ ஆல்வியோலி ஃபில் ஆயிருச்சு அப்படின்னும் போது நமக்கு அங்கே வந்துட்டு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ அங்கே வெயிட்டாக ஒரு விஷயம் இருக்குது நம்ம லங்ஸில், ஃப்ளூயிட் இருக்குன்னும் போது அதால் ஃப்ரீயாக அதோட வேலையை பார்க்க முடியாது. ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலைன்னா அப்படின்னா நமக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும். ஹைபாக்சிமியானா கம்மியாக ஆக்சிஜன் இருக்கிறது அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ்லாம் வரும். மெயினாக இதில் என்னன்னா வந்துட்டு ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் ஆகிடும் ஆல்வியோல. அதனால நமக்கு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்காமல் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வர்றது. இதுதான் வந்து நிமோனியாவில். அதே டியூபர்குலோசிஸில் பார்த்தோன்னா கிரானுலோமா ஃபார்மேஷன் நடக்கும். அது வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நமக்கு வர சிம்டம்ஸை தான் வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸுன்னு இந்த டேர்மில் வந்து சொல்லுவோம். ஃபீவர் வரும், சில்ஸ் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவ் காஃப், அந்த காஃப்னால நமக்கு வந்துட்டு ஒரு பயன் இருக்கும், அது ப்ரொடக்டிவ் காஃப். பியூர்லண்ட் ஸ்பியூட்டம் சளி, டிஸ்அப்னியானா ப்ரீத்திங் ப்ராப்ளம், ப்ளூரிட்டிக் செஸ்ட் பெயின்னா ப்ளூரிட்டிக்னாலே அங்கே ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு செஸ்ட் பெயின் வரும். இது எல்லாமே வந்துட்டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸு. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ரெட் டேர்ம் பார்த்து வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, சிம்டம்ஸ் தான் அது. ஸோ நம்ம சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ டாக்டர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்லுவார், லேப் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து டயக்னோசிஸ். லேப் டெஸ்ட் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு லங்ஸில் தானே நடக்குது இது. ஸோ அப்போ செஸ்ட் எக்ஸ்ரே வந்து எடுப்பாங்க. இதே தான் நான் வந்து டிபிக்கும் சொல்லியிருப்பேன். சிபிசி அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு. அப்போ வந்து நமக்கு லியூகோசைட்டோசிஸ் தான் வந்து மேஜராக இருக்கும் பிளட் கவுண்ட் எடுக்கும்போது. அப்புறம் ஸ்பியூட்டம் வந்து கல்ச்சர் பண்ணி ஸ்டெயின் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து டிபிலையுமே காமனாக இருக்கும். ஸோ லங்ஸ்னாலே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே எழுதிடலாம், ஸ்பியூட்டம் கல்ச்சர் அண்ட் கிராம் ஸ்டெயின்னு எழுதிடலாம். அப்புறம் சில பேஷண்ட்டுக்கு மட்டும் வந்து பிளட் கல்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து சிவியரான பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் கல்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டயக்னோசிஸ் இதே தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சிம்டம் சைன்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்பியூட்டம் கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். அப்புறம் எந்த அளவு சிவியராக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது வந்து கர்ப் 65 CORB 65ன்ட்டு நிமோனியாவில் சொல்லுவாங்க. சீனா வந்து கன்ஃபியூஷன், யூனா யூரியா வந்து கிரேட்டர் தென் 20 mg/dL, ஆர் ரெஸ்பிரேட்டரி ரேட் கிரேட்டர் தென் 30 per minute, பிளட் ப்ரெஷர் வந்து லெஸ் தென் 90 mmHg, 65 ஏஜ் வந்து 65 இயர்ஸ்க்கு அபோவ். இந்த கண்டிஷன் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 ஸ்கோர் கொடுத்துக்கணும். ஸோ ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி கீழே பாருங்கள். 0 to 1னா லோ ரிஸ்க்கு, 2னா மாட்ரேட் ரிஸ்க்கு, கிரேட்டர் தென் 3னா ஹை ரிஸ்க்கு. ஸோ அந்த CURB 65 இதை வச்சு தான் வந்துட்டு நம்ம சிவியாரிட்டியை அசஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இது எல்லாமே நார்மல். ஸோ அந்த யூரியா கிரேட்டர் தென் 20 mg இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஸ்கோர் 1. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்கோர் கால்குலேட் பண்ணி சிவியாரிட்டியை அசஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. CURB 65 வந்துட்டு எது டயக்னோஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ மெடிசின்ஸ்லாம் இல்லாமல் எப்படி நம்ம இந்த டிசீஸை மேனேஜ் பண்ணலாம். ஆடிக்குவேட் ஹைட்ரேஷன், போதுமான அளவு நீர் சத்து உள்ள சாப்பாடை வந்து நம்ம எடுத்துக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்.
ஆல்ரெடி லங்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுது நமக்கு. ஸோ ஸ்மோக்கிங் எடுத்தாலும் லங்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணும். அதான் ஸ்மோக்கிங் செசஷன்னா ஸ்டாப். ஆக்சிஜன் தெரப்பி இஃப் ஹைப்போக்சமிக், ரொம்ப நம்மளால் ப்ரீத் பண்ணவே முடியல அப்படின்ற கண்டிஷனில் நமக்கு ஆக்சிஜன் தெரப்பி கொடுப்பாங்க. நம்மளுமே ஹை வென்டிலேஷன் இருக்க ஏரியாவில் இருந்தோம் அப்படின்னா இந்த டிசீஸை மேனேஜ் பண்ணலாம். செஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி, இப்போ ரொம்ப மோசமாக இருக்க கண்டிஷன் செலக்டட் பேஷண்ட்டுக்கு வந்து செஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் மூவ் ஆகி கொஞ்சம் ப்ரீத் பண்ண அளவு ஸ்பேஸ் கிடைக்கும். ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு, இது வந்து மெடிசன்ஸ் மூலயமா வந்துட்டு நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம், எந்தெந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது. மைல்டு கம்யூனிட்டி அக்வர்டு நிமோனியா, அதுவாக அவுட் பேஷண்ட்டாக இருக்காங்க. இப்போது அவுட் பேஷண்ட்னாலே அவங்க சீரியஸாக இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ மைல்டு கம்யூனிட்டி அக்வர்டு நிமோனியாவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அமாக்சிலின், டாக்ஸிசிலின், அசித்ரோமைசின் வந்து கொடுக்கலாம். அமாக்சிலின் வந்து மெயினாக கொடுப்பாங்க ஃபஸ்ட் லைனாக. ஸோ இது எல்லாமே வந்து ஓபி பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ மைல்டு டு மாடரேட் டு சிவியர்னாலே அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிவிடுவாங்க. சிஏபின்றது வந்து கம்யூனிட்டி அக்வர்டு நிமோனியா. ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணவங்களுக்கு வந்து செஃப்ட்ரையாக்சோனும் அசித்ரோமைசினுமே கொடுப்பாங்க. இது ரெண்டுமே. செஃப்ட்ரையாக்சோன்றது மல்டி ட்ரக் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ வந்து அது கொடுப்பாங்க சிவியராக இருக்க பேஷண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏடிபிக்கல், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏடிபிக்கலை காஸ் பண்ணுறது வந்து மைக்கோபிளாஸ்மான்ற ஆர்கானிசம் தான் காஸ் பண்ணுது. சேம் ஏடிபிக்கலுக்கும் அந்த அவுட் பேஷண்ட்டுக்கு கொடுத்தோம் இல்லையா, அதே ட்ரக்ஸ் தான் கொடுப்போம். டாக்ஸிசைக்ளின் அப்புறம் அசித்ரோமைசின் இதுதான் கொடுப்போம். ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலே அசித்ரோ தான் கொடுப்போம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து எம்சிக்யூஸ் பார்ட்டு. எம்சிக்யூஸ் பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி நான் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக கேட்டதும். ஸோ இது வந்து எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூமோகாக்கல் நிமோனியாவை எது காஸ் பண்ணுது? ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா தான் காஸ் பண்ணுது. ஸோ இந்த நியூமோகாக்கஸ் நிமோனியா இருக்கு இல்லையா, அது இருக்க பேஷண்ட்டோட ஸ்பியூட்டம் கலர் வந்து ரஸ்ட் கலர்டு ஸ்பியூட்டமாக இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எம்ஆர்பி எக்ஸாமுக்கும் இது யூஸ் ஆகும். ரஸ்ட்டு கலர்டு ஸ்பியூட்டமாக இருக்கும் அவங்களுக்கு நியூமோகாக்கல் நிமோனியா. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் ஜெல்லி ஸ்பியூட்டம். அது கலர் ஜெல்லி மாதிரி ஸ்பியூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளெப்சிலா நிமோனியா ஆர்கானிசம் தான் அதை வந்து காஸ் பண்ணுது. கரண்ட் ஜெல்லி ஸ்பியூட்டம். க்ரீன் கலர் ஸ்பியூட்டமாக இருந்துச்சுன்னா அது சூடோமோனஸ் காஸ் பண்ணுது. ஸோ அந்த ஸ்பியூட்டம் கலரையும் அந்த எந்த ஆர்கானிசமால் வருது அப்படின்றதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். க்ரீன்னா வந்து சூடோமோனஸ்னால் என்னது? ஹாஸ்பிட்டல் அக்கடை காஸ் பண்ணும். ஓகேவா? ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியாவோட விருலன்ஸ் ஃபேக்டர். ஸோ அது எதனால் வந்து ரொம்ப விருலண்ட்டாக இருக்குது? அதோட கேப்சியூலால் தான். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கேப்சியூல் இஸ் த விருலன்ஸ் ஃபேக்டர். ஸோ ஸ்டெப்டோகாக்கஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கிராம் பாசிட்டிவ் லான்செட் ஷேப்டு டிப்ளோகாக்கை. இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. லான்செட் ஷேப்பில் இருக்கும். அது நம்ம ப்ரிக் பண்ணுவோம் இல்லையா, லான்செட் நீடில். ஸோ அதுதான் லான்செட் ஷேப்டு. அண்டர்லைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு 1 மார்க்கில் வரும். ஸோ அதை வந்து ஆப்ஷனாக வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறேன். லெஜோனலான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ஏடிபிக்கலை காஸ் பண்ணுறது. அந்த லெஜோனலா வந்துடுச்சுன்னா நமக்கு ஏடிபிக்கல் நிமோனியா, அது கூடவே சேர்ந்து டயரியா அப்புறம் ஹைப்போனேட்ரிமியா, இது 3மே நமக்கு இருக்கும் இந்த லெஜோனலாவால். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த லெஜோனலா இருக்கு இல்லையா, இது வந்து பஃபர்டு சார்கோல் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்டில் தான் வந்துட்டு இது க்ரோ ஆகும். ஸோ அந்த அகாரோட நேம் கேட்பாங்க. பஃபர்டு சார்கோல் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஆஸ்பிரேஷன் நிமோனியா சொன்னேன் இல்லையா, அதாவது வாமிட் வரும்போது இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் அந்த நிமோனியா வந்து ரைட் லங்கை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த லங்கை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதும் 1 மார்க்கில் கேட்பாங்க. நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, அந்த கர்ப் ஸ்கோர் CURB 65 ஸ்கோர், இது வந்து சிவியாரிட்டி அசஸ் பண்ணுறதுக்காக, நிமோனியாவோட சிவியாரிட்டி அசஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை நான் வேறு எதாவது டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்து சீக்கிரமாகவே வந்து வீடியோ போட்டுருவேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. இல்லாட்டி நான் எதாவது மாற்றிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அப்படின்னா கூட நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.